எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வீடு கட்டின கதை அல்ல. அதுக்கும் மேல அன்பும் தியாகமும் கலந்த உருவான ஒரு கனவில்லத்தை பத்தின கதை. இது வெறும் செங்கற்களால கட்டப்பட்ட கதை அல்ல, ஒரு குடும்பத்தோட கனவுகளால் கட்டப்பட்ட கதை. இந்த கதையே ஒரு மழையோட தான் ஆரம்பிக்குது. ஆனா அந்த மழை சும்மா சில துளிகளை மட்டும் பொழியல, அது சில கனவுகளையும் சேர்த்து உடைச்சிட்டு போச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரிக்குள்ள எவ்வளவு ஆழமான வலி இருக்குன்னு. இதுதான் இந்த கதையோட ஆரம்ப புள்ளி. அவங்க வாழ்க்கைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு சின்ன வீடுதான், சுவரெல்லாம் ரொம்ப பழையசா இருக்கு. அதுவும் இல்லாம கூரையில இருந்து வேற எப்பவும் தண்ணி ஒழுகிட்டே இருக்கு. தினமும் அவங்களோட பொறுமைய சோதிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாள் காலையிலயும் அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு அமைதியான போராட்டத்தோட தான் விடியுது. அம்மாவுக்கு அலாரம் வச்சு எந்திரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. கவலைகளே அவங்கள எழுப்பி விட்டுடும். அப்பாவோட கண்ணுல பார்த்தா தூக்கமே இல்லாம ஒரு பாரம் தெரியும். குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் சுமந்துகிட்டு அடுத்த நாளுக்கு ரெடி ஆவாரு. அந்த ஒழுகுற கூரைக்கு கீழே மழைய பார்த்துட்டு ரெண்டு பேரும் நிக்கறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மௌனம். ஆனா அந்த மௌனத்துக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கை மட்டும் எப்போதான் மாறும்? இது அவங்க ரெண்டு பேரோட மனசுலயும் இருந்த ஒரு பெரிய ஏக்கம். அவர் படுற அத்தனை கஷ்டத்துக்கும் அர்த்தம் இங்க இருக்கு தெரியுமா? அவர் தன்னோட பிள்ளைங்கள பார்த்து சொல்ற இந்த வார்த்தைகள்ல தான். நீங்க நல்லா படிக்கணும், நாங்க பாக்குற இந்த கஷ்டம் உங்களுக்கு மட்டும் வரவே கூடாது. இது ஒரு அப்பாவோட ஆசை மட்டும் இல்ல, இது அடுத்த தலைமுறைக்காக அவங்க பண்ற தியாகத்தோட ஆரம்பம். குடும்பத்தோட அந்த பெரிய கனவுக்காக அந்த அம்மா பண்ற சின்ன சின்ன தியாகங்கள் இருக்கே, அதுக்கு கணக்கே இல்ல. ஒரு புது புடவை கட்டணும்னு ஒரு ஆசை, இல்லனா ஒரு நாள் வெளியில போய் நல்லா சாப்பிடணும்னு ஒரு சின்ன ஆசை, இது எல்லாத்தையும் ஒரு புன்னகைக்குள்ள மறைச்சு அமைதியா மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிறாங்க. அந்த அம்மாவோட தியாகம் இதோட நிக்கல, அடுத்த கட்டத்துக்கு போகுது. அவங்க அவங்களோட நகைகளை அடமானம் வைக்கிறாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அது வெறும் தங்கம் இல்ல. ஒவ்வொரு நகையும் அவங்களுக்கு ஒரு ஞாபகம், ஒரு நினைவு புதையல். அதையும் குடும்பத்துக்காக யாருக்கும் தெரியாம தியாகம் பண்றாங்க. ஒரு பக்கம் அம்மா இப்படி தியாகம் பண்றாங்கன்னா, இன்னொரு பக்கம் அப்பாவோட உழைப்பு இன்னும் அதிகமாகுது. எக்ஸ்ட்ரா டைம் வேலை பாக்குறாரு. ஒரு நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவரோட கால் மட்டும் வலிக்கல, அவரோட மனசும் வாழ்க்கையுமே மொத்தமா சோர்ந்து போயிருந்தது. இவ்ளோ கஷ்டம் ஆனாலும் அவங்க தளரல. பாருங்க, அவங்க உடம்பு வேணா சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த அந்த ஒரு கனவு, அது மட்டும் கொஞ்சம் கூட சோர்ந்து போகல. அதுதான் அவங்கள ஓட வச்சுட்டே இருந்துச்சு. பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியா அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வருது. ஒரு சின்ன நிலம் வாங்குறாங்க. அந்த பத்திரத்தை கையில வாங்குறப்போ அந்த அப்பாவோட கைகள் நடுங்குது. அம்மாவோட கண்ணுல இருந்து தார தாரையா ஆனந்த கண்ணீர் வருது. இதுதான் அவங்களோட முதல் வெற்றி. ஆனா இந்த வெற்றி சந்தோஷத்தை மட்டும் கொண்டு வரல, கூடவே அடுத்த கட்ட போராட்டத்தையும் கொண்டு வந்துச்சு. இஎம்ஐ, கடன்,